Hello girls, our topic for today is can and could. Can என்ன முடியும், couldனா முடிந்தது கடந்த காலத்தில். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளோட இன்னைக்கோட டாபிக். ஓகே, ஸோ லெட்ஸ் see the structure. ஸோ நம்ம கேனுங்கிறத எப்படி யூஸ் பண்ணுவோம், நீங்கள் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? I can draw well. I can speak English fairly well. She can't help me. ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் பாருங்கள், என்னால் நல்லா வரைய முடியும், என்னால் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், சுமாராக பேசுவேன், அவளால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இது முடியும் முடியாது. கேனுன்னா முடியும், காண்ட் அப்படின்னா முடியாது. நீங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ஆர் காண்ட், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதான அப்புறம் வேர்ப் ஒன், வி யூஸ் த வேர்ப் ஒன். ஸோ அதனால தான் ஸ்பீக், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃபேர்லி வெல். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வேர்ப் ஒன். Subject plus can plus speak English fairly well. I can't understand Marathi. So இது வந்து negative sentence, இது positive sentence, இது negative sentence. Can't understand. So இங்கே வரும் present tense verb தான் போடுவோம், V1. Okay, question எப்படி கேட்கணும்? Can plus subject plus verb 1. Can the children play in this park? So இந்த childrenங்கிறது subject, playங்கிறது verb, அப்புறம் இங்கே கேன் போடுறோம். when can you confirm the appointment? எப்போது நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ இங்கே வந்து ஒரு கொஸ்டின் வேர்டு ஆட் பண்ணியிருக்கேன், எங்கே கேனுக்கு முன்னாடி. மிச்சதெல்லாம் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரொம்ப ஈஸி ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ கேன் பிளே த வீணா. பிளேனா என்ன? இங்கே வந்து பிளேனா வாசிக்கிறது. வீணையை வாசிக்க முடியும், என்னால் வீணை வாசிக்க முடியும், எனக்கு அது வரும், நான் நல்லா பண்ணுவேன். பிளேன்னா விளையாடுறதுக்கும் பிளேன்னு சொல்லலாம், வாசிக்கிறதுக்கும் பிளேன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளேங்கிற வேர்ட்ஸ்க்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் பிளே அ கேம் ஆர் கிரிக்கெட் ஆர் ஹாக்கி ஆர் கொக்கோ. தென் யூ கேன் பிளே அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலாக இந்த வேர்ட் பிளேக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? பிளே அப்படின்னா ட்ராமா. ஐ வாட்ச்ட் அ தமிழ் பிளே லாஸ்ட் வீக். அப்படின்னா நான் போன வாரம் ஒரு தமிழ் ட்ராமா பார்த்தேன். ஸோ அப்படிங்கிற மீனிங்லேயும் இந்த வேர்ட் யூஸ் ஆகும். ஸோ பிளேன்னா ட்ராமான்னு ஒரு மீனிங் இருக்குது. அப்புறம் இந்த வேர்ப் இருக்கே, பிளே, வினைச்சொல், அது வந்து நம்ம வந்து விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ கேன் பிளே த வீணா. ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ். இது நிஜம் இல்லை, சும்மா சொல்லிட்டு இருக்கேன். ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ். ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த காண்ட்டுங்கிறது என்ன? நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா, கண்ட்ராக்ஷன். கண்ட்ராக்ஷன் ஆஃப் விச் வேர்ட்? கேன் நாட் அப்படிங்கிற வேர்டோட கண்ட்ராக்ஷன் வந்து காண்ட். ஓகே, ஐ கேனாட் ஸ்பீக் தமிழ்னு சொல்லலாம், ஐ காண்ட் ஸ்பீக் தமிழ்னு சொல்லலாம். இந்த காண்ட்டுங்கிறது வந்து பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன். நீங்கள் அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டிங்கன்னா, அமெரிக்கன்ஸ் பேசும்போது ஐ கேன் பிளே த வீணா, ஐ கேன்ட் ஸ்பீக் தமிழ் அப்படிம்பாங்க. அந்த கேன்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி ஆஸ் சவுண்டோட சொல்லுவாங்க. நீங்கள் ஒப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, எங்கே ஒப்சர்வ் பண்ணுறதுன்னா, டிவியில் நிறைய சேனல்ஸ் வரும் இல்லையா, அமெரிக்கன் டிவி நியூஸ் சேனல்ஸ், இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து காண்ட் அப்படிம்பாங்க நம்மள மாதிரி, அமெரிக்கன் இங்கிலீஷில் கேன்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் திஸ் வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் யூஎஸ் அண்ட் யூகே இங்கிலீஷ். சரி, சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கேன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1. எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் யூ குக் சைனீஸ் ஃபுட்? உன்னால் சைனீஸ் ஃபுட் சமைக்க முடியுமா? ஓகே, ஸோ இது வந்து question.
இதுக்கே நான் கொஸ்டின் வேர்ட் ஆட் பண்ணி கொஸ்டின் பண்ண முடியும். வாட் கேன் யூ டூ ஃபார் தீஸ் பீப்புள்? இந்த மக்களுக்கு உன்னால என்ன செய்ய முடியும்? வாட் கேன் யூ டூ ஃபார் தீஸ் பீப்புள்? வாட் கேன் யூ டூ வித் ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸ்? அப்படின்னா என்ன? பழைய நியூஸ் பேப்பரை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் நம்மளால? நீங்கள் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் 3 சஜஷன்ஸ் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் அனுப்பலாம். பழைய நியூஸ் பேப்பரை வைத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் யூ கேன் கிவ் மீ. தட் கேன் பி யோர் ஒன் ஆஃப் த ஹோம்ஒர்க் பீசஸ் ஆஃப் ஹோம்ஒர்க் தட் யூ வில் டூ. ஸோ நம்ம கேன் அப்படின்னா இப்பொழுது நம்மால் முடியும், இப்பொழுது நமக்கு செய்ய முடியும். காண்ட்னா செய்ய முடியாதவைகளை பற்றி பேசுவதற்கு காண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாமா? சரி, இப்பொழுது நம்மால் என்னெல்லாம் முடியும், அதாவது நம்மளுடைய அபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறோம். அபிலிட்டிஸுங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? திறமைகள் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். நம்மளால் செய்யக்கூடிய காரியங்கள். ஸோ அந்த அபிலிட்டிஸுக்கு ஸ்கில்ஸ் அப்படிம்போம் இல்லையா? ஸ்கில்னா நம்ம என்னெல்லாம் கற்றுட்ருக்கோம், நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கில்ஸ் வந்து பல வகைப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்னால் என்ன? ட்ராயிங், அப்புறம் ஓகே பெயிண்டிங் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? சிங்கிங், இந்த மாதிரி. உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு ரிப்பேர் பண்ண முடியும். எதை ரிப்பேர் பண்ண முடியும்? என் சைக்கிள், என் ஸ்கூட்டரை கூட ரிப்பேர் பண்ண முடியும். எங்கள் அண்ணா காரை ரிப்பேர் பண்ணுவான். ஸோ ரிப்பேர் திங்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துட்ருக்கேன். ஸ்போர்ட்ஸ்னா ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். மை ஃபாதர் கேன் பிளே ஃபுட்பால். ஸோ ரன், பிளே. he can lift a lot of weights, அந்த மாதிரி. அப்புறம் அகாடமிக்னா என்ன? படிப்பு சம்பந்தமானது. ஸோ அகாடமிக்னா I can study well, I can remember a lot of things, I can score well in my test, அந்த மாதிரி. இது அகாடமிக். ஸோ ஆர்டிஸ்டிக், மெக்கானிக்கல், ஸ்போர்ட்ஸ், அகாடமிக். So the artistic skills, mechanical skills, sports skills and academic skills. Language skills. What are the language skills? You can read. Can you read English? Yes, I can. Can you write English? Of course, yes, I can. Can you understand English? Yes, I can if people speak slowly. So இதெல்லாம் language related skills. அப்புறம் அதை தவிர்த்து வேறு ஏதான ஸ்கில்ஸ் உங்களுக்கு மைண்டில் வந்ததுன்னா அதையும் யூ கேன் புட் இட் டவுன் ஹியர். ஸோ தீஸ் ஆர் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ், மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ், அகாடமிக் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் அதர் ஸ்கில்ஸ். அதர் ஸ்கில்ஸில் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். குக், ஸ்டிச், மேக். ஐ கேன் குக் மட்டன் பிரியாணி. ஐ கேன் ஸ்டிச் அ சல்வார் கமீஸ். I can make cake. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது. மனுஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்சனுக்கு எத்தனையோ திங்ஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு எது எது தெரியாதோ அதை நம்ம ஈஸியாக கற்றுட்டு பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள், நம்மளால் செய்ய முடியும், கற்றுக்கிட்டு செய்ய முடியக்கூடிய காரியங்களை நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ தீஸ் ஸ்கில்ஸ் and see if you can add something to these examples. Okay, so can, can't, அந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். கேன்னா முடியும், காண்ட்னா எஸ் முடியாது. ஸோ இதை பற்றி இப்போ உங்களால் என்னெல்லாம் முடியும், எதெல்லாம் முடியாது அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. வாட் கேன் யூ டூ அண்ட் வாட் காண்ட் யூ டூ வெல். ஸோ நம்ம இதை பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப நல்லா அப்படின்னு சில திங்ஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவேன், நான் சுமாராக பண்ணுவேன், அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸை நான் இங்கே ரெட்டில் போட்டிருக்கேன். வெரி வெல், குவைட் வெல், அட் ஆல். ஸோ ஐ கேன், இங்கே என்ன எழுதணும்? இந்த பிளாங்க்ல என்ன வரும்? வேர்ப் வரும். ஸோ ஐ கேன்
sing very well. இல்லாட்டா I can cook very well. Or I can paint very well. இல்லைப்பா நான் அவ்வளோ நல்லா எல்லாம் செய்ய மாட்டேன், கொஞ்சம் மீடியமாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னா quite well. இல்லை இன்னொரு way of saying this வந்து fairly well அப்படின்னு சொல்லலாம். இதையே நான் இன்னொரு விதமாக சொல்ல முடியும். I am good at. ஸோ I am good at அப்படின்னு சொன்னால் என்னால் நல்லா செய்ய முடியும். ஆனால் அப்போ வந்து இதை எப்படி எழுதுவோம்னா I am good at singing அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டா I am good at cooking. இல்லாட்டா I am good at painting. ஸோ நீங்கள் I am good at ன்னு சொல்லும்போது ing ஆட் பண்ணி சொல்லணும். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். I can't dance very well. எனக்கு அவ்வளோ நல்லா நான் டான்ஸ் அவ்வளோ நல்லா ஆட மாட்டேன். ஆனால் டான்ஸாவது சுமாராக ஆடுவேன். I cannot dash at all. எது உங்களுக்கு சுத்தமாக வராது? I cannot வேற என்ன சொல்லலாம்? I cannot play games at all. எனக்கு அவுட்டோர் கேம்ஸ்னால் விளையாடவே வராது, சுத்தமாக முடியாதனால. ஸோ I cannot play at all. Or I cannot run fast at all. அந்த மாதிரி. ஸோ எது நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறோமோ, கொஞ்சம் நம்மளுக்கு சுத்தமாக வராது, சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிறோமே, அதுக்கு cannot ப்ளஸ் verb ப்ளஸ் நம்மளுக்கு எது வராதோ அதோட அந்த வேர்டு எழுதிட்டு at all அப்படின்னு எழுதணும். I am not very good at computers. எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் வரும், பட் எல்லாம் வராது. சில பேர்லாம் ரொம்ப என்னெல்லாமோ செய்வாங்க கம்ப்யூட்டரில். பட் ஐ எம் நாட் வெரி குட் அட் கம்ப்யூட்டர்ஸ். ஐ வாண்ட் டு லேர்ன், பட் ஐ எம் நாட் வெரி குட் அட் இட். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் அபவுட் எபிலிட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஐ எம் குட் அட், ஐ எம் நாட் வெரி குட் அட், ஐ காண்ட் டேஷ் அட் ஆல், ஐ காண்ட் டேஷ் வெரி வெல். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் speaking about our abilities and what we cannot do. So these, you can fill in these blanks with your own words. So this is a good way to talk about your abilities. Speaking about your abilities. ஸோ நம்மளே ஒரு தடவை நின்றுட்டு நம்ம ஒரு வீட்டில் கிச்சனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சம்டைம்ஸ் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போனால் என்னெல்லாம் இருக்குது, அரிசி இருக்குது, பருப்பு இல்லை, புளி இருக்குது, உப்பு இல்லைன்னு நம்ம செக் பண்ணுற மாதிரி நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது, எதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும், எதெல்லாம் சுமாராக பண்ண முடியும், எதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது நம்மளே ஒரு தடவை அசஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த அசஸ் பண்ணுறீங்களே அதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது. சின்ஸ் நீங்கள் எல்லாமே ஒரு 18 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வேர்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா நம்மளுக்கே நம்மளை பற்றியே நம்மளுக்கு எதெல்லாம் நல்லா வரும். எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த்ஸ். ஸ்ட்ரென்த்னா என்ன? பலம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலங்கள் எது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் எது. டபிள்யூங்கிறது வந்து வீக்னஸ். வீக்னஸ்னால் என்ன? நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம், அதாவது நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில குணங்கள், இல்லாட்டா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய திறமைகள், அதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸஸ். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்மளுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சான்சஸ், வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. நம்மளை சுற்றி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கலாம், நம்ம அதெல்லாம் பார்க்காம தெரிஞ்சுக்காம கண்ணை மூடிட்டு இருப்போம். ஸோ அதையே ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது. த்ரெட்ஸ். எப்போ வாய்ப்புகள் இருக்கோ அப்போ அதில் சில டேஞ்சர்ஸ் இருக்கும். நான் இதை கற்றுக்க போனேன்னா அந்த டைமில் நான் படிக்க முடியாது, அதனால என் மார்க் கம்மியாகலாம். அதெல்லாம் த்ரெட்ஸ். த்ரெட்ஸ்னால் டேஞ்சர்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு வயசு வந்துட்டோம்னா நம்மளுக்கே யோசிக்கிற ஒரு திறமை வந்துடும் இல்லையா? அப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டா நல்லது. இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல அபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்களே அசஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட இல்லை, இல்லாட்டா இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, இதையெல்லாம் நான் மாற்றிக்கணும்.
ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா வாய்ப்புகள், த்ரெட்ஸ்னா டேஞ்சர்ஸ். இது சும்மா நான் உங்களுக்கு இது உங்களோட ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை பற்றி நீங்கள் இன்னும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, so far we have seen what is can, what is can't, and why we use it, when we use it, and how to speak about our abilities. Okay, சரி, can can't ஆயிடுச்சா. இப்போ could and couldn't பார்க்கலாம். ஓகே, couldனா என்ன? முடிந்தது. எப்பொழுது? ஒரு காலத்தில், அப்பொழுது. இப்ப இல்ல, இப்ப முடியாது. couldn't அப்படின்னா அப்பவும் முடியல, அப்ப முடியல. ஸோ முடிந்தது, முடியவில்லை, கடந்த காலத்தில். ஸோ could and couldn't, we use it to talk about past abilities. Can you understand? Okay. So could is used to talk about past ability. I could run fast when I was young. நான் சின்ன பொண்ணா இருந்தபோது ரொம்ப ஃபாஸ்டா ஓட முடியும் அப்ப என்னால. இப்ப முடியாது. ஓகே, ஸோ could run fast அப்படின்னா அப்பொழுது முடிந்தது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் could, இது எந்த verb? verb 1. அதே verb 1 தான். ஓகே, plus other words. couldn't அப்பொழுது முடியவில்லை. but I couldn't run faster than my sister. என்னுடைய அக்காவோட நான் ஃபாஸ்டா ஓட முடியல அப்பவே, அந்த காலத்துல. ஸோ could பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். சரியா? அதே ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் பிளஸ் could or couldn't. ஓகே, ஸோ பாஸ்ட் எபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கு could யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். I could eat a lot when I was a teenager. நீங்கெல்லாம் இன்னும் டீனேஜர்ஸ் தான். டீனேஜர்னா என்ன? What's the meaning of this word? Between the age of 13 to 19. 13, 14, 15, 16, 17, 18, 19 இல்லையா? டீன் வரனால அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு டீனேஜர்ஸ் வாங்க. உங்கள நிறைய பேர் டீனேஜர்ஸ் நினைக்கிறேன். சில பேர் மேபி யூ ஆர் ஓல்டர் தென் 19 ஆல்சோ. பட் நான் டீனேஜராக இருந்தபோது நிறைய சாப்பிட முடிஞ்சதுனால இப்போ சாப்பிட முடியல. ஐம் நாட் ஏபிள் டு ஈட் ஸோ மச். ஏன்னா இப்போ அவ்வளோ எக்ஸசைஸ் இல்லை. ஓகே, ஷி குடன்ட் ஸ்பீக் ஹிந்தி பிஃபோர் 5 years. அவளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னால ஹிந்தி பேச முடியல. இப்போ கற்றுக்கிட்டு இப்போ சூப்பராக பேசுகிறா. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இது ரெண்டுமே பாஸ்ட் எபிலிட்டி. ஒன்று வந்து முடியும்ங்கிறது, ஒன்று கடந்த காலத்தில் முடியவில்லை அப்படின்னு. ஸ்ட்ரக்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் குட் ஆர் குடன்ட் பிளஸ் verb 1. கொஸ்டின்ஸ் பண்ணினா குட் plus subject plus verb 1. Could Rakesh learn the song easily? Could. Subject Rakesh. Verb 1 வந்து learn. ஸோ இதில் நம்ம ஒரு கொஸ்டின் வேர்ட் ஆட் பண்ணிக்கிறோம்னா, ஆட் பண்ணிட்டோம்னா இது WH கொஸ்டின் ஆகிடும். வாட் குட் ராகேஷ் லேர்ன் ஈஸிலி அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். We can add this. What could Rakesh learn easily? ராகேஷால் என்ன திறமையை எளிதாக கற்றுக்கொள்ள முடிந்தது கடந்த காலத்தில் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். கேன், கான்ட், இப்பொழுது செய்ய முடியும், முடியாது. அப்புறம் கடந்த காலத்தில் செய்ய முடிந்தது, முடியவில்லை. குடன்ட் இல்லையா? குடன்ட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக குட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம். couldn't is the same as could not, and can't is the same as yes, cannot. Okay, so இப்போ எதெல்லாம் கம்பேர் பண்ணலாம்? நீங்கள் கடந்த காலத்தில் வந்து எதெல்லாம் செய்ய முடிந்தது, முடியவில்லை, இப்பொழுது என்னெல்லாம் செய்ய முடியும், முடியாது. ஸ்பீக் லாங்குவேஜஸ். உங்களுக்கு 5, let's compare 5 years back. உங்களுக்கு அப்போ எந்த லாங்குவேஜ் எல்லாம் வரும், எவ்வளவு வரும்? இப்போ லாங்குவேஜ் பற்றி பேசும்போது ஃபேர்லி வெல், வெரி வெல், அட் ஆல், குவைட் வெல், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ எந்த லாங்குவேஜஸ் அது உங்களுக்கு பேச முடியுமா, படிக்க முடிஞ்சதா, எழுத முடியுமா, அது பார்க்கலாம். ப்ளே கேம்ஸ், டிரைவ் அ வெஹிக்கிள், உங்களுக்கு மோப்பேட் ஓட்ட தெரியுமா, கைனடிக் ஹோண்டா ஓட்ட தெரியுமா, அப்புறமா கார் ஓட்ட தெரியுமா, தெரியாதா, இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு கேன், காண்ட், couldn't யூஸ் பண்ணலாம். ரன் ஃபாஸ்ட், ஈட் அ லாட், யூஸ் அ கம்ப்யூட்டர். ஸோ நான் வந்து இங்கே சும்மா எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் ஒரு எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இங்கே போட்டிருக்கேன். இதை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கம்பேர் பண்ணி பேசலாம். நான் எப்பவும் உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து எந்த மாதிரி பாயிண்ட்ஸ், என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் பேசணும், எந்தெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது வொக்காபுலரி. பாயிண்ட்ஸ்னா ஐடியாஸ். ஸோ இதுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு 1 minute எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ இப்போ கம்பேரிங் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், நான் இதை பற்றி எப்படி பேசணும், எந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஏதான ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பாஸ்டில் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக ஐ குட் ரன் ஃபாஸ்ட். இப்போ வந்து என்னால் ஐ குட் ரன் ஃபாஸ்ட், நவ் ஐ கான்ட் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது பாஸ்டில், இப்பொழுது இது இப்பொழுது, இது பாஸ்டில், இது வந்து நவ். ஸோ நான் எப்போ இந்த சென்டென்சஸ் எப்படி பண்ணணும்னா, இன் த பாஸ்ட் ஐ குட் ரன் ஃபாஸ்ட், இல்லாட்டா when I was young I could run fast, before some years I could run fast, in my childhood I could run fast, when I was a child I could run fast, when I was a college student I could run fast. இந்த run fast நான் கொடுத்துருக்கிறது வேறு ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் த run fast with any other skill, any skill that you want. These are some ways to speak about the past. இப்பொழுது எப்படி இருக்கிறேன், இப்பொழுது என்னால் எது முடியும்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, now I can't run fast, nowadays I can't run fast, these days I can't run fast, after a lot of effort I can speak English very well. After a lot of effort na enna, பெரும் முயற்சிக்கு பிறகு, ஓகே, நிறைய முயற்சி செய்த பிறகு என்னால் இப்பொழுது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது இங்கே எழுதலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நானே சென்டென்சஸும் பண்ணிட்டேனே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ fill in the blanks பண்ணணும். ஸோ when I was young, உங்களால் எது ரொம்ப நல்லா பண்ண முடிஞ்சது, இப்போ முடியாது. கடந்த காலத்தில் எது பண்ண முடியல, இப்போ நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த தேர்ட் சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அ ஃபியூ இயர்ஸ் though I tried hard to do something I couldn't, but now I'm able to do this quite easily. ஸோ இப்போ நான் என்ன எழுதலாம் இங்கே, before a few years though I tried hard to learn Hindi I couldn't, but now I am able to speak Hindi quite easily அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேறு ஏதான திறமையை பற்றி கூட சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஸ்கில்லை பற்றி பேசணுமோ அந்த வேர்ட்ஸை இங்கே போட்டுக்கலாம். இந்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, கடந்த காலத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் எனக்கு அது கற்றுக்கவே முடியல, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்துருச்சு. In the past I could, but nowadays I can't. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் சிமிலர். 1, 2 and 4. 2, 3 வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லாங்கர் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸை பேசி பழகிட்டீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, your English will improve a lot very quickly. Now look at the new words on this slide. Effortlessly அப்படின்னா என்ன, கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக, வெரி ஈஸிலி, விதவுட் மச் எஃபர்ட், ரொம்ப பிரயத்தனம் பண்ணாமல், ரொம்ப கஷ்டப்படாமல், எளிதாக செய்ய முடிகிறது.
நான் கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட திங்ஸ் எல்லாம் இப்போ நான் ரொம்ப எளிதாக செய்ய முடியாது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காஃபி போடுறதுக்கு, ஒரு டீ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடுறேன், எளிசாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வாண்ட் யூ டு, this is the second homework that I'm giving you. Put words of your choice in the blanks. உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் வேணுமோ போடுங்க, இந்த blanksல fill பண்ணுங்க. இதை வந்து நீங்க you can read this out and record it and send it to me. Okay, உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் வேணுமோ அதை போட்டுட்டு நீங்க வந்து இதை வந்து you can read it out and record it and send it to me. Okay, okay. ஸோ இது வந்து நான் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சில பேர் உங்களுக்குள்ளேயே சில பேருக்கு இங்கிலீஷ் ரொம்ப நல்லா வரலாம், சில பேருக்கு சுமாராக வரலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 ஸ்லைட்ஸையும் நீங்களே பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு எதானு கேட்கணுன்னா என்கிட்ட, இதுவும் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? கேன், குட் அப்படிங்கிறது வந்து கேன்னா ப்ரெசன்டபிலிட்டி, குட்னா பாஸ்ட் அபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த கேன் குட் வந்து கேன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், குட்னா பாஸ்ட் டென்ஸ்ன்னு நான் சொன்னேன். இதே வேர்ட்ஸு கேன் அண்ட் குட் வந்து வேறு விதமாகவும் யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷில். வி யூஸ் இட் டு ரிக்வெஸ்ட் ஆர் கிவ் பெர்மிஷன் ஆர் ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன். ரிக்வெஸ்ட்னா என்ன? ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டுக்கொள்வது. பெர்மிஷன் அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு நம்ம அலோவ் பண்ணுறது இல்லையா? ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரெண்டுக்குமே நம்ம கேன் அண்ட் குட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி பெர்மிஷன் கேட்குறோம்? கேன் ஐ கோ டு த சினிமா அப்படின்னு, நாங்கள் சினிமா போகலாமா அப்படின்னு சொல்லலாம். மே ஐ கோ கூட சொல்லலாம், நீங்கள் இங்கே மேனு கூட யூஸ் பண்ணலாம். மே ஐ கோ டு த சினிமா. இது வந்து ரொம்ப ஃபார்மல். ஃபார்மல்னா என்ன? ரொம்ப ஒரு மாதிரி ஆஃபீஸ் இல்லாட்டா ஒரு நம்மக்கிட்ட ரொம்ப நம்மளை விட ரொம்ப பெரியவங்க கிட்ட பேசும்போது மேனு யூஸ் பண்ணலாம், மரியாதை நிமித்தமாக யூஸ் பண்ணலாம். ஸோ கேன் ஐ கோ டு த சினிமா, குட் ஐ கோ டு த சினிமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கும்போது இது யூஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான். இந்த குட் கேன் ரெண்டுமே both are in the present. பின்ன என்ன வித்தியாசம்? could I go to the cinema, can I go to the cinema? இந்த couldங்கிறது ஃபார்மல், கேன்ங்கிறது கொஞ்சம் இன்ஃபார்மல். ரெண்டுமே சேம் தான். இங்கே வந்து கேன் குட் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. ஓகே, ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? கேன் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ். இதையே நான் எப்படி சொல்லலாம்? குட் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறேன். இப்போ கேன் குட் ரெண்டுமே சேம் தான். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே இப்பொழுது தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். குட்ல வந்து குட் வந்து இன்னும் ஃபார்மல், அதுதான் வித்தியாசம். யார்கிட்டயான நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறதுக்கு ஆஃபரிங் ஹெல்ப். கேன் ஐ ஹெல்ப் யூ, இதையே நான் குட் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்கலாம், ரெண்டும் சேம் தான். கேன் ஐ கேரி யுவர் பேக்ஸ், ஐ கேன் ஆல்சோ சே குட் ஐ கேரி யுவர் பேக்ஸ். ஓகே, ஸோ we can use the words can and could for other things than ability. So we can use it to ask for permission or to give permission, to request somebody and to offer to help somebody. Okay, but in this use of can and could, there is no difference between can and could as far as tense is concerned. We don't say can is for present and could is for past. Both are used for requesting, asking for permission or offering help in the present. Okay, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், மே கூட யூஸ் பண்ணலாம் இங்கே கேனுக்கு பதில். பட் ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மே யூஸ் பண்ண முடியாது. இங்கே பெர்மிஷனுக்கும் ஆஃபருக்கும் மே யூஸ் பண்ணலாம், பட் ரிக்வெஸ்ட்டுக்கு யூ கேனாட் யூஸ்.
ஸோ இப்போ வந்து கேன் யூ கிவ் மீ யோர் பென் அப்படின்னு கேட்பேன் இல்லையா, அது ரிக்வெஸ்ட். மே யூ கிவ் மீ யோர் பென் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஓகே, வி கேனாட் யூஸ் இப்படி கேட்டோம்னா அது தப்பு. ஓகே, சரி. இப்போ வந்து ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிப்போம்? Can you please give me your pen? Could you give me your pen? Can I ask you for some help? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்குறோம். கொஸ்டின் கேட்டால் நம்ம ஏதான ஒன்று ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம், ஒரு விண்ணப்பிக்கிறோம்னா அதுக்கு ஒரு பதில் வரும். அந்த பதில் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்படின்னா அவங்க ஷுவர் எடுத்துக்கோங்க பென் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைப்பா எனக்கே வேணும், இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்செப்ட் அ ரிக்வெஸ்ட் அப்படின்னா அவங்க சரி அப்படிங்கிறது, முடியாது இல்லைன்னு சொல்றதுக்கு ரெஃப்யூஸ் த ரிக்வெஸ்ட் அப்படின்னா. ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன? அவங்க நம்மளுக்கு கொடுக்குற பதில். சரியா? ஸோ கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென் அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஷுவர். ஓகே, குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யோர், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? ஐ பி ஹாப்பி டு ஹெல்ப். கேன் ஐ ஆஸ்க் யூ ஃபார் சம் ஹெல்ப்? நோ ப்ராப்ளம். குட் யூ டூ மீ அ ஃபேவர் அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இது ரெண்டும் சேம் தான். Don't worry, I'll take care. இப்போ ஓ ஐம் சாரி, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். Could you do me a favor? Can you look after my dog when I go to Hyderabad? அப்படின்னா don't worry, I'll take care. அப்படின்னா நீங்கள் வரி பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லாட்டா அதே பர்சன் வந்து ஓ ஐம் சாரி ஐ காண்ட். ஐம் சாரின்னு சொல்லலாம், ஐம் அஃப்ரைட்னு சொல்லலாம், ரெண்டும் சேம் தான். இங்கே அஃப்ரைட்னா பயம் கிடையாது. இங்கே வந்து ஐ எம் சாரி, ஐ எம் அஃப்ரைட்னாலும் ஐ எம் சாரின்னு தான் அர்த்தம். ஐ எம் அஃப்ரைட் ஐ கான்ட் ஹெல்ப் யூ. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? தட்ஸ் ஆல் ரைட், ஐ செக் வித் சம்படி எல்ஸ். நான் வேறு யார்கிட்டயானே கேட்குறேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம பதில் அளிப்பதற்கு பாசிட்டிவ் பதிலாக இருக்கலாம், அதாவது அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டா ரெஃப்யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் பதிலாக இருக்கலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு தேர்ட் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் கொரோனா டைமில் ஒருத்தர் மீட் பண்ணுறீங்களான்னு. மீட் பண்ணினீங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேர் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு ஆக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு குட்டி வீடியோ பண்ணி நீங்கள் அனுப்பினீங்கன்னா வாட்ஸ்அப்பில், இட் வில் பி வெரி குட். ஸோ இந்த 3 சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி 2 பேர் இங்கிலீஷில் பேசி நடிச்சு சின்ன குட்டி ட்ராமா மாதிரி ஒரு 2 minutes 3 minutes நடிச்சுட்டு அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிக்வெஸ்ட் யுவர் நெய்பர் டு லெண்ட் யூ ஹர் புக் ஆஸ் யூ ஹவ் மிஸ்பிளேஸ்ட் யோர்ஸ். உங்கள் புக்கை நீங்கள் தொலைச்சிட்டீங்க, உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட ஏய் எனக்கு புக்கு தரையாடி, என்கிட்ட என்னோட புக்கு காணும், எனக்கு படிக்கிறதுக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவள் கொடுப்பா, இல்லாட்டா கொடுக்காம இருக்கலாம். ஸோ ஷீ மே அக்செப்ட் யுவர் ரிக்வெஸ்ட் ஆர் ரெஃப்யூஸ். ஸோ அது வந்து நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். மிஸ்பிளேஸ்ட் அப்படின்னா என்ன? எங்கேயோ வச்சுட்டீங்க, தொலைத்து விட்டீர்கள். சரியா? ரிக்வெஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் டு கிவ் யூ சம் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். அதாவது இன்னொரு டாபிக், இது இன்னொரு சாய்ஸ். உங்களுக்கு உங்களோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ஏதான ஐடியா கொடு, நான் எப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் சிறப்பாக எப்படி பேசலாம் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது இன்னொரு டாபிக். இது உங்கள் ஃப்ரெண்டு வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், நீ இது பண்ணலாம், இல்லை அது பண்ணி பாரு, இல்லை அது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க ஐடியா சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் கொஸ்டினும் கேட்கணும், ரிக்வெஸ்ட்டும் பண்ணணும், ஆன்சரும் அவங்க இங்கிலீஷில் கொடுக்கணும். 3வது டாபிக், உங்கள் செல்ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ ரிக்வெஸ்ட் யுவர் பிரதர் டு ஹெல்ப் ரிப்பேர் யுவர் செல்ஃபோன் ஆஸ் இட் சீம்ஸ் டு ஹேவ் சம் ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு புரியல, அது என்னமோ ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, இல்லை ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்குது, அந்த மாதிரி எதுவும். ஸோ உங்கள் அண்ணா கிட்டேயோ தம்பி கிட்டேயோ இப்போ செல்ஃபோனை ரிப்பேர் பண்ணி கொடுறான்னு கேட்குறீங்க. அவன் சரின்னு சொல்லுவான், இல்லாட்டா எனக்கு டைம் இல்லை, என்னால் இப்போ முடியாதுன்னு சொல்லுவான். அது அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுடைய இஷ்டம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம். உங்கள் பிரதரோ சிஸ்டர்கிட்டேயோ ஆக்ட் பண்ண சொல்லி
இந்த சிச்சுவேஷன் A இல்லாட்ட B இல்லாட்ட C ஏதோ ஒரு டாபிக் சூஸ் பண்ணி குட்டியா ஆக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நீங்க இதெல்லாம் அனுப்பினப்பறம் தான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்க போறேன். ஓகே? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா can and could. Can for present ability, could for past ability. We also saw another use of can and could for request and permission. So thank you girls. Thank you very much. See you in the next class.